என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்த பிறகு கேட்டுக்கிறேன், சத்தம் போறேன்னு சொல்லி இவங்களும் சத்தம் போட்டு அவங்க வேலையை பாருங்க. நீங்க அந்த அம்மாவை அடிச்சிங்களா? நான் எங்க மேடம் அடிச்சேன்? கையை உடைச்சிருக்கீங்க? 2 பேத்துல சண்டை. அவங்க வந்து விலைக்கு விட்டாங்க. நான் அப்போ கூட சொன்னேன், நீங்க விடுங்க, எவ்வளோ அதுக்குள்ள காரணம் நான் சொல்றேன் மேடம், அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. பிரச்சனை இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து நான் வந்த பிறகு கேட்கல, இவங்களை வந்து செருப்பால் அடிக்கணும் அப்படின்னாங்க. நான் வீடு திருப்பி சண்டை பிடிச்சேன். இவங்களுக்கு தெரியாது. சண்டை பிடிச்சிட்டு நம்ம குடும்பத்தை பாரு, ஏற்கனவே 2 பையன் பிறந்து இறந்துட்டான். 5 வருஷம் கழிச்சு நான் வந்தேன், வீடை கட்டியாச்சு. 5 வருஷம் நீ எனக்காக பொறுமையாக இருந்தேன், நான் கஷ்டப்பட்டு கொடுத்தேன் உனக்கு, வீடு கட்டினேன், அப்பா இல்லாத பிள்ளைன்னு. தூரம் நான் செஞ்சுட்டேன். இவங்களை வந்து இவங்க தெருவில் போகக்கூடாது, என் அக்கா வீட்டுக்காரருக்கு போகக்கூடாது. என்ன சாதாரண என்னப்பா பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனை? அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இவங்க பேச்சு கேட்குறேன், இவங்க பேச்சு கேட்குறேன். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை தான் பிரச்சனை. 3 வருஷம் முடிகிற பிரச்சனை. பழி வாங்குற தன்மை. தூக்கி வளர்த்தவே எங்கள் அக்கா. இவ்வளோ என் கூட சேர்த்து வச்சு பேசுகிறீங்க. நான் சொல்கிற காரணம் புரிஞ்சுங்களா? பழி வாங்குற மோட்டிவேஷனில் ஏன் நிம்மதியை கெடுத்து என் நல்ல வேலை மாதம் இப்போ இப்படின்னா சாதாரண 8th கிளாஸாக பாஸு, எனக்கு நல்ல வேலையே கிடைக்காது. பாருங்க, நான் அவ்வளோ மாதம் 50,000 சம்பாதிச்சிருந்தேன். அந்த வேலையை 2 பேருக்குள்ள வேற பிரச்சனை எதுவுமே கிடையாது மேடம். நீ அவங்க கூட வாழ போறியா, அவரோட வாழ போறியா? என்ன சேர்த்து வச்சு அவன்கிட்ட பேசுறேன் மேடம். அவங்க கூட வாழ போறியா, அவர் கூட வாழ போறியா? நான் வாழலைங்க மேம் அவங்க கூட. ஏன்? எனக்கு தேவையில்லைங்க மேம், இப்படியாப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லைங்க மேம்.